வேகமா தண்ணி ஓடுற பாதைக்கு நடுவுல ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்லோட இன்டர்னல் கெப்பாசிட்டி வர தண்ணியை விட கம்மியா இருந்ததுன்னா இந்த கல்லோட நிலைமை என்ன ஆகும்? அடிச்சு தெரிச்சிடும். இந்த தண்ணி பாட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த கல்லோட இன்டர்னல் கெப்பாசிட்டி வர தண்ணிக்கு ஏறக்குறைய சமமா இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த கல்லு கொஞ்சம் தட்டு தடுமாறி அப்படியே நிற்கும். இந்த தண்ணியும் அப்படியே மோதி நிற்கும். கல்லு மேல மோதி நிற்கும். இல்ல அப்படின்னா இந்த தண்ணி அப்படியே வளைஞ்சு கொடுத்து போயிட்டே இருக்கும். இந்த கல்லு தான் உங்க போன் உங்க லேப்டாப்குள்ள இருக்கிற எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. தண்ணி தான் உங்க போன் உங்க லேப்டாப்குள்ள வர கரண்ட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் கரண்ட் உங்க காம்பனன்ட்ஸை விட ஏறக்குறைய சமமா இருக்கு அப்படின்னா உங்க போன் உங்க லேப்டாப் எல்லாம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒருவேளை வர கரண்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா உங்க போன் உங்க லேப்டாப் எல்லாம் பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரா இருக்கீங்க, நீங்க ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்றீங்க, எலக்ட்ரானிக் டிவைஸே கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம், அதாவது இந்த ஹீட்டிங் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம், ஒருவேளை ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இப்படின்ற பல விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ப்ராக்டிகலாவே எக்ஸாம்பிளா கொடுக்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.